டிடிவி தினகரன் மேலே எத்தனை குற்றச்சாட்டு இருக்குது? ஆர்கே நகரில் நின்னப்போ ரூ. 20 நோட்டு டோக்கன் கொடுத்துட்டு ஏமாத்தினவர். இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் வாங்கிறதுக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு திகார் ஜெயிலில் அரெஸ்ட் ஆனவர். ஸோ அதனால் வந்துங்க, அவரை பொறுத்த வரைக்கும் ஊழல் பேர்வழி. அவர் ஓபிஎஸ் ஊழல் பேர்வழி, இபிஎஸ் ஊழல் பேர்வழி. இப்போ ஊழல் பேர்வழிகளை உள்ளே சேர்த்தாருன்னா அவருடைய இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக தகர்ந்துடும். தாவேக்காவும் ஒரு மாமூல் கட்சி தான்யா, இங்கேயும் அதிகாரத்துக்காக என்ன வேணால் பண்ணுவானுங்கயா. அப்போ நீங்கள் ஊழலற்ற நிர்வாகம் கொடுப்பேன், காமராஜர் எங்கள் கொள்கை தலைவர்னு சொன்னால் எதுக்காக காமராஜரை கொள்கை தலைவருங்க? எளிமை, பொது வாழ்க்கையில் நேர்மை. சாகும்போது சில ரூபாய் தான் வச்சுன்னு செத்தார் காமராஜர். குடும்பத்தை அவர் வளர்த்ததில்லை, குடும்பத்தை பார்த்ததில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காமராஜரை நேர்மையான நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகத்துக்கு அடையாளமாக கொள்கை தலைவரை வச்சுட்டு நீங்கள் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா, சசிகலாவெல்லாம், அது எப்படி ரசிப்பாங்க ஜனங்க? அதனால் அந்த தப்பை விஜய் பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன்.